ஒரு கழுதையும் நரியும் நண்பர்களாக இருந்தது. ஒருநாள் இருவரும் பேசிக் கொண்டு வரும் பொழுது எதிரே ஒரு சிங்கம் வந்தது. இப்பொழுது எப்படி தப்பிப்பது என்று யோசிச்சது நரி. உடனே அதற்கு ஒரு யோசனை வந்தது. அது சிங்கம் இடம் சென்று, சிங்கராஜா, உங்களுக்கு ஏற்ற உணவு அந்த கழுதைதான் என்றது. அதற்கு சிங்கம், இல்லை, கழுதை உதைக்கும், அது ஓடவும் செய்யும் என்றது. அதற்கு நரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த கழுதையை நான் அந்த மரத்தில் கட்டி வைக்கிறேன். அது உன்னால் முடியுமா என்று சிங்கம் கேட்டது. இப்பொழுது அதை செய்கிறேன் என்றது நரி. உடனே கழுதையிடம் சென்று, அதோ பார், அந்த மரம் ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த மரம். அதில் யாரை கட்டி வைத்தாலும் அவர்களுக்கு மரணமே வராதாம். முதலில் உன்னை கட்டி வைக்கிறேன், பிறகு நீ என்னை கட்டி வை என்றது நரி. அதற்கு கழுதையும் ஒத்துக்கொண்டது. கழுதையை மரத்தில் கட்டி வைத்து சிங்கத்திடம் சென்று சொன்னது. அதற்கு சிங்கம், நீ அதை கட்டி வைத்து விட்டாய். அதனால் அதை நான் எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதனால் நான் முதலில் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று கூறி நரியை கொன்று தின்றது. கழுதையை சரியாக கட்டாததால் அது தப்பித்து ஓடியது. மற்றவருக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும், சுவற்றில் அடிக்கும் பந்தை போல். நாம் மற்றவருக்கு நல்லது செய்தால் நமக்கும் நல்லதே கிடைக்கும். நல்லதே செய்வோம். நன்றி.